5, 4, 3, 2, 1, go! ஆதிசங்கர் நகரினில் அமர்ந்திருக்கும் ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி தாயே, அல்லும் பகலும் உன்னை எண்ணி வாழ்வோரை வாழ வைக்கும் தாயே, பூத்து மலரும் தாமரையா உன்முகமோ ஏழைகளை காத்தருள்வாய் என்னாலும், ஏழைகளை காத்தருள்வாய் என்னாலும்.
கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போ பூங்குயிலே ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே ஏரோட்டும் கையும் ஏத்தமிடும் கையும் இங்கு எப்போதும் போகத்தான் செய்யும் நம்ம கண்ணான ஆட்டோ கண்ணெடுத்து பார்த்தா எங்க தப்பாம மும்மாரிதான் பெய்யும் அடிவே கால ஓடும் அந்த வாய்க்கால கேடு தென்னந்தோப்புறம் பாடும் சின்ன மைனாவ கேளு இந்த ஊர் கூடி உறவாடி இசை பாடும் திருநாடு இது தாண்டி தங்கமணி அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பானையில வேகும் பச்சரிசி வாசம் அது எங்கூரு வெள்ளாமைய பேசும் அடிமேலாக சுத்தும் மஞ்ச இஞ்சி கொத்தும் மணம் 800 பட்டாரத்துல வீசும் அச்சு வெல்லம் தான் சேர்த்து பசு நெய்யத்தான் ஊத்து படியம்மாடி ராக்கு புது பொங்கல தாக்கு அவ தாய் போல காப்பாளே புகழ் சேரும் பொருள் சேரும் புது வாழ்வு கையில் வரும் அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி
மகராசி எல்லாம் உன் கைராசி அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி மகராசி எல்லாம் உன் கைராசி அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உறவுக்கு உயிரூட்ட தவிச்சாதான் தாலாட்ட வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி
வச்ச கண்ணீரில் நீராடுது. துயரங்கள் உயருதம்மா கழுத்து வரை வெள்ளமா, அத்தனையும் தெரிஞ்சிருந்தும் கல்லு போல உள்ளமா. இன்னும் வர தாமதமா, இதுதான உன்மதமா? வா தாயி, எட்டு வச்சு வா தாயி, பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வா தாயி, பொட்டு வச்ச மகமாயி. உனக்கும் எனக்கும் இருக்கும் வழக்கு முடியாதா? இருண்ட கிடக்கும் மனதில் கிழக்கு விடியாதா? எரியும் உயிரில் கருணை மழையும் பொழியாதா? அழுது Swami
विद्महे नन्दकुमारी धीमहि दुर्गे प्रचोदयात् स्वाहा अंबिकाय विद्महे महाकाय धीमहि शक्ति 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 प्रचोदयात् स्वाहा अंबिकाय विद्महे रुद्रपत्नी धीमहि अन्नलक्ष्मी प्रचोदयात् स्वाहा त्याजनाय विद्महे रुद्रपत्नी धीमहि अन्नलक्ष्मी प्रचोदयात् स्वाहा त्याजनाय विद्महे रुद्रपत्नी धीमहि अन्नलक्ष्मी प्रचोदयात् स्वाहा गणाम्बिकाय विद्महे महाकाय धीमहि गणशक्ति प्रचोदयात् स्वाहा विशालकाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मारी प्रचोदयात् स्वाहा विशालकाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मारी प्रचोदयात् स्वाहा विशालकाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मारी प्रचोदयात् स्वाहा ओम श्री कृष्णवासवे भगवते महावदने सर्वशत्रु कर्म विध्वंसिनी संरक्षिणी सर्वभूतान बंध बंध भूतान चिन्हि सर्वविद्यान चिन्हि चिन्हि सर्वव्याधीन निरंतर निरंतर सर्वदुष्टान भक्ष भक्ष माला जिह्वे वक्त्रकाय दंष्ट्रे कुंगिरे शक्तिं हुं फट् स्वाहा स्वाहा कृष्णवासवे सिंहवदने महाभैरवी सर्वशत्रु कर्म विध्वंसिनी परमंत्रच्छेदिनी सर्वभूतदमनी सर्वभूतान् बन्ध बन्ध सर्वविघ्नानि जिन्धि जिन्धि सर्वव्याधीन् निगन्त निगन्त सर्वदुष्टान् भक्ष भक्ष ज्वाला जिह्वे करालवक्त्रे करालदमुक्त्रे प्रत्यङ्गिरे क्षम्भा ओम योगास्त्राय ओम सत्स्वाहा ओम शुंभं पाशुपदास्त्राय स्वाहा ओम शुंभं पाशुपदास्त्राय स्वाहा ओम शुंभं पाशुपदास्त्राय स्वाहा ओम शुंभं पाशुपदास्त्राय स्वाहा ओम कृष्णाय गोविन्दाय ओम गणवल्लभाय परमपुरुषाय आरोग्यं गुरु गुरु ओम ह्रां ह्रां ह्रीं ह्रीं ह्रूं ह्रूं फट् फट् दह दह हन हन पच पच बीजय बीजय सुदर्शनाय स्वाहा सुदर्शनाय विद्महे महाद्वाराय धीमहि चक्र प्रचोदयात् स्वाहा विद्महे महाद्वाराय धीमहि चक्र प्रचोदयात् स्वाहा विद्महे महाद्वाराय धीमहि चक्र प्रचोदयात् स्वाहा अष्टदेवताय सुदर्शनाय इदं नमः பூர்ணாவதியானது நடைபெற உள்ளது. பூர்ணாவதி தாம்பாளம் எல்லாத்தையும் பெற்று வாங்கினாங்க. சில்லறை காயின்ஸ் போடுறவங்க அந்த தாம்பாளத்தில் எல்லாம் தொட்டு கொடுத்து சில்லறை காயின்ஸ் போடுங்க. என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாம் ஆதிசக்தியம்மன் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சில்லறை காயின்ஸை அந்த தாம்பாளத்தில் சேர்த்துருங்க. என்னென்ன தேவைகள் கூட என்ன இருக்கோ நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தாம்பாளத்தில் சில்லறை காயின்ஸ் போடுங்க. ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் ஹோமம் சில்லறை காயின்ஸ் போடக்கூடாது. சில்லறை காயின்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க அந்த தாம்பாளத்தில் எடுத்து கொடுத்து போடணும்.
ஜெகதீஸ்வரி மன்னடியின் மல்லீஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி பாகேஸ்வரி யோகேஸ்வரி லோகேஸ்வரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி சிறுவாச்சூர் மதுரகாளி திருவக்கரை வக்ரகாளி பத்ரகாளி ருத்ரகாளி நவகாளியே தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா தாயே நாச்சியம்மா பேச்சியம்மா நாடியம்மா காரியம்மா ஆலயம்மா சோலையம்மா உண்ணாமுலையம்மா என் மாங்கல்யம் நிலைத்திருக்க அருள்வாய் நீயே மைசூரு சாமுண்டி வருவாய் நீயே மகமாயி மாரியம்மா திரிசூலி நீலியம்மா முப்பாத்தம்மா பாளையத்தம்மா புண்டக கண்ணி திரௌபதி அங்காளம்மா அரணி படவேட்டம்மா அந்த நாரி தாயே உன் அருள்காட்டம்மா ஓம் சக்தி தாயே உலகாளும் ஒரு அன்னை நீயே ஓம் சக்தி தாயே உலகாளும் ஒரு அன்னை நீயே எல்லோர்க்கும் அருள் தரும் உந்தன் கரம் உன் பிள்ளைக்கு தர வேண்டும் தாலி வரம் பிள்ளையின் துன்பம் அன்னையை சேரும் உன் விழி பார்த்தால் என் துயர் தீரும் நீ வைத்த குங்குமம் அழிந்திடலாம் ஓம் சக்தி தாயே உலகாளும் ஒரு அன்னை நீயே திருக்கடவூரின் அபிராமி சிதம்பரத்தில் நீ சிவகாமி திருப்பத்தூரின் பூமாரி திருவேற்காட்டில் கருமாரி மண்ணை காட்டு பகவதியே மயிலாப்பூரின் கற்பகமே கொல்லூர் வாழும் மூகாம்பிகா தட்சிணேஸ்வரம் பவதாரிணி ஜெகதாம்ப வடிவாம்ப கனகாம்ப லலிதாம்ப பாலாம்ப ஞானாம்ப நாகாம்ப சொர்ணாம்ப சென்னியம்மா பொன்னியம்மா கங்கையம்மா செஞ்சியம்மா கோணியம்மா குலுங்கியம்மா கன்னியம்மா துளசியம்மா ஸ்ரீசைல பிரபராம்ப பெரியநாயகி ஸ்ரீரங்கப்பட்டணத்து ரங்கநாயகி தாலி தந்த மங்களாம்ப தையல் நாயகி மருவத்தூர் அம்மாவே வந்து நில்லடி ஓம் சக்தி தாயே உலகாளும் ஒரு அன்னை நீயே நெல்லை நகர் காந்திமதி எல்லையம்மா இசக்கியம்மா மீனாட்சி காமாட்சி தேனாட்சி திருப்பாச்சி விருப்பாச்சி விசாலாட்சி தாயே அம்மா காரைக்குடி நகர் வாழும் உடையம்மா பைரவியே வைஷ்ணவியே அருக்காணி அழகம்மா செல்லாயி சிலம்பாயி கண்ணாத்தா சாரதாம்பா பன்னாரி அம்மாவே பாலசௌந்தரி தேனாண்டாளே எங்கள் குலதெய்வமே துர்க்கையம்மா குமரியம்மா வேம்புலியம்மா கௌரியம்மா கோலவிழியம்மா முத்தாலம்மா கஸ்தூரி வராகியம்மா நீலாயதாட்சி முத்துமாலையம்மா பராசக்தி கொல்லிமலை பாவையம்மா அபயாம்பிகை நீலாம்பிகை அலமேலம்மா வழிகோலம்மா நாராயணி தாக்ஷாயணி கன்னிகா பரமேஸ்வரி கனகதுர்க்கையே பவானி ஆவுடையம்மா என் பூவு புட்டம் நிலைத்திருக்க கண் பாரம்மா அம்மா சார்ந்த பக்த மையங்களே, இப்பொழுது அதாவது வருஷாபிஷேகம்ன்றது அந்த அம்பாள் இன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் பிறந்த தேதி, அதனால அந்த நாள் அம்பாள் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு சொல்லி வருஷாபிஷேகம். ராவணன் வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாய மலைக்கு போனார். அவர் போகும்போது சிவபெருமான் என்ன செஞ்சாரா, கைலாய மலையை தள்ளிக்கிட்டே போனாராம். ராவணன் வர 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 என்னாச்சான், கைலாய மலை தூரம் போயிட்டே இருந்துச்சான்.
அப்போ உடனே ராவணன் என்ன செஞ்சான், கைலாய மலையவே தூக்கிட்டோம்னா சிவபெருமான் நம்ம கிட்ட தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு வேகமா போய் கைலாய மலையவே தூக்கிட்டாராம். அப்ப அந்த மலையை தூக்கும் போது சிவபெருமான் என்ன செஞ்சாரா, இவன் என்னப்பா சிவபக்தன் சொன்னா சிவ பைத்தியமா இருக்கான்னு சொல்லிட்டு கட்ட விரல், இந்த கால் கட்ட விரலை வச்சு அமுக்கினாராம். உடனே ராவணன் என்ன செஞ்சாரா, அந்த மலையோட உள்ள போயிட்டாராம். அப்ப ராவணன் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தொட நரம்பை எடுத்து அறுத்து அதுல சாம வேதம் என்று சொல்லக்கூடிய சாமகானம் பாடினார். சிவபெருமானுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி வாத்தியம் ரொம்ப பிடிக்கும், வேதம் சாம வேதம் ரொம்ப பிடிக்கும். அதனால ராவணன் என்ன செஞ்சாரா, அந்த சாம வேதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாரா, சரி வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அசுரர்களுமே சிவபக்தர்கள் தான், அவ்வளவு நல்லவங்க. ஆனால் ஒரு நேரங்கள் அவங்கள இதாகுது. அந்த நேரங்கள் தான் நம்ம ராகு காலத்துக்குள்ள ஒரு பூஜை முடிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அந்த மாதிரி தான் அந்த நேரம் தவறாமைங்கிறது அந்த இதுக்கு உண்டானது. அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுவாமி கிட்ட நம்ம நிற்கிற நேரங்கள்லாம் எப்பவுமே எந்த கோயிலில் போய் சுவாமி கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்னாலுமே அந்த 2 நிமிஷம் நமக்கு எந்த பிரார்த்தனையும் இருக்கக்கூடாது, சுவாமியை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா அந்த சுவாமிக்கு தெரியும், ஒரு 5 வயசு பிள்ளைக்கு பைக் வாங்கி தர முடியாது, 5 வயசு பிள்ளைக்கு நடவண்டி தான் வாங்கி தர முடியும். அந்த மாதிரி அந்தந்த வயசுக்கு அந்தந்த பொருள் சுவாமி கொடுப்பார், அந்தந்த நேரத்தில் கொடுப்பார். கண்டிப்பாக நமக்கு எந்த நேரம் என்ன பொருள் வேணுங்கிறது அவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. நம்ம அம்மாவுக்கு தெரியும், அம்மா எனக்கு இன்னைக்கு மிட்டாய் வேணும்னு கேட்டால் மிட்டாய் வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த வயசுல என்ன வேணுமோ அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு அம்மாவில் நமக்கு அம்மா மாதிரி நமக்கு எந்த நேரம் என்ன தேவையோ அதை சுவாமி செய்வாங்க. கஷ்டப்பட்டு நம்ம எந்த கோயிலையும் போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேண்டாம். அங்கே போய் நின்றுட்டு என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, என் பிள்ளைகளை நல்லா படிக்கலையே கஷ்டப்பட்டு பிரார்த்தனைலாம் சொல்ல வேண்டாம். நீ போய் நின்னாலே உங்கள் ஜாதகமே அம்மா சொல்லிடுவான். நம்ம இங்கே இருக்கிறோமா, இந்த இடத்துல அம்மாவை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமவேதம் மகாராஜா. பூசை போட்டு கஞ்சி ஊத்தி வெற்றி மேளம் கொட்டலாமோ எல்லாருக்கும் என்னாலும் திரிசூலம் கையெந்தும் புவியாளும் மாத்தாவோ முக்கண்ணன் மனையாளோ எழகிட்ட மென்மேலும் அன்புள்ள தாயோ.
பாலிக்க